அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதங்களில் மிகவும் அற்புதமான மாதமாக விளங்குவது பங்குனி மாதம் தாங்க. இந்த பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி எந்த வகையான மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வாய் பகவான் பூரிய புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பிள்ளைகளால் சங்கடங்கள் சந்திக்க நேரிடலாங்க. சொத்து விவகாரங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்ல பலன்களை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை. நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாக அமையும்னு சொல்லலாம். நினைத்த வேலைகள் நடந்தே தீருங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே இனி வரும் கூடிய காலகட்டத்தில் விலகும். உங்களோட செல்வாக்கு வெளிப்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் வருமோ, சுப செலவுகள் கூடும். பூரட்டாதி 1, 2, 3 சனி சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து நெருக்கடிகளை உண்டாக்கி வந்தாலும் குருவோட பார்வையிலால் எல்லா நெருக்கடிகளுமே நீங்குங்க. உடல்நிலையும் சீராகும். இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் குறையும்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நிதானமாக செயல்படுவது ரொம்ப முக்கியம். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீங்க. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று வழிபடுறதுனால சின்ன சின்ன தடைகள் அனைத்துமே நீங்கி வாழ்வில் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கடும் முயற்சிக்கு பிறகு காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். வீண் வழக்குகள் வரலாம். உஷ்ண சம்பந்தமான நோய்களும் உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தால் அலைச்சலை சந்திக்க நேரிடும். பயணம் செல்ல வேண்டியிருக்கும். எதிர்ப்பாளி தாரிடம் பழகும் போது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. விருப்பத்திற்கு மாறான சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கூட்டு தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவங்க கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மறையும். கணவன் மனைவிக்கிடையே நீடித்து வந்த மன வருத்தம் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். பெண்களுக்கு மனக்கவலை ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு உள்ளிட்டவங்களுக்கு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே பணம் வந்து சேரும். மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. அவிட்டம் 3, 4 பாதங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. வீண் பழி நீங்கும். சில்லறை சண்டைகள் சரியாகும். தொழில் வியாபாரம் சற்று மந்தமாக காணப்பட்டாலும் பணம் வருவது தடைபடாது. பார்ட்னர்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்குமே வேலை பளு இருந்தாலும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் அது உங்களுக்கு குறையும். சதயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல் நீங்கும். பிள்ளைகள் எதிர்காலம் பற்றி சிந்தனை மேலோங்கும். உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை இன்னி வரக்கூடிய காலங்களில் நீங்கும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அக்கம் பக்கத்தினுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க. பண வரவு திருப்தி தரும் வகையில் அமையும். வீடு மனை பற்றிய கவலையும் குறையும். குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய சாணக்கியத்தினால சாதனை புரியும். சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, சூரியன் 2ஆம் இடத்துல அமர்கிறாரு. விரோதிகள் கூட விரும்பி வந்து உதவி செய்வார். கடல் கடந்து வெளிநாடு செல்வீங்க. மனதை அழுத்தி கொண்டிருந்த கவலைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும். தொழில் எதிர்பாராத வகையில் மேன்மை அடையும். சிறு வியாபாரிகள் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய
சூழ்நிலைகள் உருவாகும். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அரசாங்க வேலைகளை தள்ளி போடாதீங்க. உடனடியாக அப்ளை பண்ணுங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் சில சிக்கல்கள் வந்து நீங்கும். புதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பெண்களால் பொருள் வரவு உண்டாகும். வீட்டில் இருந்து நிகழ்ச்சிகள் ஏற்படும். குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் சிறப்பாக தொழில் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கும். கணவன் மனைவி உறவு கலகலப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இதனால் அவசிய தேவைக்காக கடன் வாங்குவீங்க. வியாபாரத்தை மேம்படுத்த கடுமையாக உழைக்கக்கூடிய காலமாக இருக்குது. சனி சொந்த வீடான கும்பத்தில் இருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுறது ரொம்ப முக்கியம். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாதீங்க. ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சகோதரர் வகையில் செலவுகள் உண்டாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. வெளியூரில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகும். தான தர்மங்களில் மனம் நாட்டம் கொண்டு கேது 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அரசாங்க ஊழியர்கள் சம்பள உயர்வு பெறுவாங்க. சில்லறை வியாபாரிகள் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. உறுதியாக இருந்து செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதமானது நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. செவ்வாய் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களோட உடல்நிலையில் கவனமாக இருக்க வேணும். பிரச்சனை வழக்கு என்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆவேசத்திற்கு இந்த காலகட்டத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். குழந்தைகளோட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. சில பேர் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுனால விழிப்புடன் இருந்து கொள்வது ரொம்ப முக்கியம். உடன் பணிபுரிவங்களோட உங்களுக்கு எதிராக மாறக்கூடுங்க. அப்படிங்கிறதுனால அலுவலகத்தில் உங்களோட வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது, அதிகாரிகளோட ஆலோசனையை ஏற்று செயல்படுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கூட்டு கிரகங்களால் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலைகளும் உண்டாகலாம். இந்த நேரத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, வாழ்க்கையின் துணையின் ஆலோசனை ஏற்பதும் உங்களுக்கு நல்லது பயனை தரும். அது மட்டும் இல்லாமல் பணவரவிலும் தடை ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வேளையிலும் நிதானமாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களோட உடல்நிலையில் கவனம் வேண்டும். குடும்பஸ்தர்கள் வழக்கமான வேலையில் மட்டும் ஈடுபடுவது நன்மை உண்டாக்கும். சதயம் வாழ்க்கையின் சூட்சமம் தெரிந்த உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதமானது கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ராகு பகவானும் சூரியனும் அரசு வழி முயற்சிகளில் தடை தாமதங்களையும் உண்டாக்குவாங்க. பணவரவும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறிய தடைகளை சந்திக்க நேரும். குடும்பத்திலும் குழப்பங்கள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது, நல்ல நண்பர்களோட ஆலோசனைகளை ஏற்பதும், வேலைகளில் கவனமாக இருப்பதும், உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். குரு பகவான் அஷ்டம ஜீவனஸ்தானங்களையும் பார்க்கறதுனால என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை உங்களால் சமாளிக்க முடியும். எதிர்ப்புகளை வெல்ல முடியும். தொழிலில் லாபம் காண முடியும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே விலக்கும். கவனமாக செயல்பட்டால் நினைப்பதை சாதிக்க முடியும். ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பிள்ளைகளுக்காக செலவு அதிகரிக்கும். அதிகபட்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். உறவு மத்தியிலும் பிரச்சனைகள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நிதானமாக இருந்து செயல்படுவது ரொம்ப நல்லது. வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வருவதுடன் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் அதிகபட்சமான அக்கறை தேவை. புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் ஏற்ற இறக்கமான மாதமாக அமையும். குரு பகவானால் உழைப்பு அதிகரிக்கும். நண்பர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. வீடு, வாகனம் போன்றவற்றில் செலவு ஏற்படும். 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் பிள்ளைகள் வழியில் சங்கடங்களை அதிகரிப்பார். குரு பகவானின் பார்வை சாதகமாக இருக்கிறதுனால எதையுமே நீங்கள் சமாளிக்க முடியும். பணிபுரியும் இடத்திலும் நடைபெறும் பார்வை சாதகமாக இருக்கிறதுனால சூழ்ச்சிகளை கண்டறிந்து நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. வியாபாரத்தில் வருமானமும் அதிகரிக்கும். சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயமும் கூடும். குடும்பத்திற்காக செலவு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தன்னோட குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன், ராகு சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம்.
அது மட்டும் இல்லாமல் கவனமாக வைத்திருக்கவும், இல்லை அப்படின்னா களவு போகவும் வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே ஆசிரியர்களோட ஆலோசனை ஏற்று செயல்பட்டால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும்னு சொல்லப்படுது. பரிகாரமாக அனுமனை வழிபட நன்மைகள் உண்டாகும். இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.